ரொம்பவே ஹெல்தியான பாலக்கீரை வச்சு எப்படி பருப்பு கடையல் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பசலைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. குக்கரில் 1 கப் துவரம் பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க பசலைக்கீரை, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி 2 கப் தண்ணி ஊற்றி 5 விசில் வச்சு எடுத்துடலாம். கீரையும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு. இதை மசிச்சு எடுத்துடலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், 2-3 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, 6 பல் பூண்டை தோலோட இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே வேக வச்சுருந்த பருப்பு கீரையை இது கூட ஆட் பண்ணி 2 நிமிஷம் கொதிக்க வச்சா சூப்பர் அண்ட் ஹெல்தியான பாலக்கீரை பருப்பு கடையல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.